இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் வந்து கேக் டிசைன் பண்ணியிருப்பேன். என்டையர் கேக்குமே வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பற்றி தெரியலன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த விப்பிங் க்ரீம் பேஸ்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக வந்து சேலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் எலக்ட்ரிக் பீட்டரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் 20 ப்ராடக்ட் வந்து நான் நல்லபடியாக டெலிவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து நான் டவுட்ஸ் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் வந்து ரொம்பவே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேக் டின் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து குட் குவாலிட்டி ஸ்பேச்சுலா ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இன்னும் ரீஸ்டாக் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ், அப்புறம் நாசில்ஸ் கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து பைப்பிங் பேக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ப்ராடக்டா நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பீட்டருக்கு அப்புறம் வந்து நான் இன்க்ளூட் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் இன்கிரீடியன்ட் விப்பிங் க்ரீம் தான். நம்ம சேனல்ல நான் எப்பயுமே யூஸ் பண்ற அதே க்ரீம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா எனக்கு மற்ற பிராண்டு பத்தி எனக்கு தெரியாது. மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து ஒன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதோட எது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பேரிஷன் மாதிரி நான் பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நிறைய பேருக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. சென்னையில மட்டும்தான் வந்து இந்த விப்பிங் க்ரீமை என்னால டெலிவர் பண்ண முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீமை எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்மளால டெலிவர் பண்ண முடியாது. அது எப்பயுமே வந்து 0 டிகிரியில தான் இருக்கணும். இப்ப நார்மல் பொருள் அப்படின்னா நம்ம அது ஈஸியா வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்ம டெலிவர் பண்ணிடலாம். பட் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட். இப்போ நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயோ இல்லை வெயிலோ இதெல்லாம் தாங்காது. கண்டிப்பா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணிக்கணும். 0 டிகிரியில தான் இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர்ல விப்பிங் க்ரீமை நான் ஸ்டோர் பண்ணி எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் பண்ணி பார்த்தது இல்ல. பட் விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் அதோட நான் செஃப் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு அவங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா தான் நான் வந்து இது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ விப்பிங் க்ரீமை நார்மலா எல்லா டிஸ்ட்ரிக்டும் என்னால டெலிவர் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை வந்து நான் சென்னைக்குள்ள மட்டும் எப்பயுமே வந்து நான் டெலிவர் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட 25 பீஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருந்தோம். ப்ரீ ஆர்டர் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுல ஒரு 5 ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னுமே என்கிட்ட 20 ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த விப்பிங் க்ரீம் கூட நீங்க வந்து வெனிலா எசன்ஸும் சேர்த்து காம்போ பேக் மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். விப்பிங் க்ரீம் வந்து 1 லிட்டர் பேக்கு. என்கிட்ட இதை விட ஸ்மால் சைஸ் கிடையாது. 1 லிட்டருடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 180 rupees. அதே மாதிரி வெனிலா எசன்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 rupees. ஸோ வந்து மொத்தமா 210 rupees வந்து ப்ராடக்ட் காஸ்ட். பிளஸ் வந்து 210 அப்படின்றதால என்னால எல்லா ஏரியாவையும் வந்து ஈஸியா கவர் பண்ண முடியாது. நான் ஓன் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால 40 rupees வந்து டெலிவரி சார்ஜா இருக்கும். ஸோ மொத்தமாவே நீங்க விப்பிங் க்ரீம் 1 லிட்டருக்கும் 20 ml வெனிலா எசன்ஸ்க்கும் நம்மளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 rupees. டெலிவரி சார்ஜ் வந்து நான் 40 rupees தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க 250 rupees வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்டை நீங்க கையில வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம சென்னைக்குள்ள மட்டும்தான் கவர் பண்றோம். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சேடா ஃபீல் பண்ணாதீங்க. மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் கொண்டு வரேன். அப்படி இல்லைன்னா அதர் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற 20 பீப்புள்ஸ்க்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவேன். இந்த மந்த் வந்து உங்களுக்கு இந்த விப்பிங் க்ரீம் தேவைப்படாம இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க. இந்த விப்பிங் க்ரீம் உடைய எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா நம்ம அது மேனுஃபேக்சர் பண்ண டேட்ல இருந்து 12 months வரைக்கும் நம்ம ஓப்பனே பண்ணாம வச்சிருக்கலாம். இப்போ நீங்க இந்த மந்த் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல ஃப்ரிட்ஜ்ல இல்ல நீங்க ஃப்ரீசர்ல போட்டுருங்க. ஃப்ரீசர்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் அது வந்து ஒண்ணுமே ஆகாது. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து 12 months வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மந்த் வந்து நீங்க ஏதாவது ஒரு கேக்கை டிசைன் பண்ண போறீங்க, ஒரு 1 kg கேக்கோ இல்ல ஒரு 2 kg கேக்கோ இந்த மந்த் நீங்க டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த பேக்கை வந்து நார்மலா 1 கப் நீங்க
யூஸ் பண்ணிட்டு திருப்பியுமே வந்து அந்த விப்பிங் கிரீம் க்ளோசிங் டைப் மாதிரி இருக்கும். மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி வந்து ஃப்ரீசரில் நீங்கள் போட்டு ஒரு 1.5 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் வரைக்குமே நான் விப்பிங் க்ரீமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் விப்பிங் கிரீம் லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 1 மாதத்துக்குள்ளே காலி பண்ணணும் கிடையாது. 1.5 மாதம் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். பட் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்காம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஜஸ்ட் வந்து பிங் பண்ணுங்க. ரேட் வந்து அகைன் சொல்கிறேன், ப்ராடக்ட் காஸ்டோட டெலிவரி சார்ஜும் சேர்த்து 250 rupees. இது ஓகே அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வெனிலா எசன்ஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே நான் என்ன கேக் பண்ணாலுமே வெனிலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நான் இந்த டைகர் பிராண்டோடைய வெனிலா எசன்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த பிராண்ட் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதால அதே வெனிலா எசன்ஸ் தான் உங்க கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரிஜினல் வெனிலா எசன்ஸுக்கு பொதுவாக ஒரிஜினல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம கண்டிப்பாக பேக்கிங் இன்கிரீடியன்ட்ல ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வெனிலா எசன்ஸே வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற அதே பிராண்டு தான் வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் காம்போ பேக் மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாண்டன்ட்டுமே வந்து ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபாண்டன்ட் கேக் பண்ண சொல்லி நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ இந்த ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாண்டன்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கேக்கெல்லாம் நல்லா கவர் பண்ணணும் இல்லை டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க முன்னாடியே வந்து ப்ரீ புக் மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரீ புக் நான் ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி. பிகாஸ் இது 1 கிலோ பார்த்தீங்கன்னா 620 ரூபாய் ஆகும். 620 rupees கொடுத்து ஃபாண்டன்ட் கேக் எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவா நீங்க ரொம்பவே சூப்பரா கேக் ரிச்சா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாண்டன்ட் வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஃபாண்டன்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க ப்ரீ புக் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்லயே உங்களுக்கு நான் டிஎம் பண்ணிடுவேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டா பேஜ்ல வந்து டிஎம் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து என்கிட்ட இல்ல சிஸ்டர், ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்குமே வந்து ஒரு பிளான் இருக்கு. நான் சீக்கிரமாவே வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல என்னால பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளால போக முடியும். இது வந்து என்னுடைய செகண்ட் ஸ்டெப்பா நான் வந்து விப்பிங் கிரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் டெலிவர் பண்ண மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா விப்பிங் கிரீமும் நம்ம டெலிவர் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எலக்ட்ரிக் பீட்டரும் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ 25 பீஸ் வரைக்கும் ரீஸ்டாக் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படுறவங்களும் நீங்க டைரக்டாவே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க டைரக்டாவே நீங்க வந்து டிஎம் பண்ணலாம். எப்பயுமே எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.